டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பாரதி ராஜாவோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்குன்னு தூத்துக்குடியில இருந்து அமல்ராஜ் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் ஒளிப்பதிவாளரும் நடிகருமான இளவரசனுடைய மகன் திருமண வரவேற்பிலே பாரதி ராஜாவை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய உடல்நிலை சீராகவே இருக்கிறது. மோகன் நடிச்ச ஹரா மூவி எப்போ OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகும்னு நீலாங்கரையில இருந்து ராகவேந்திரா கேட்டிருக்காங்க. மோகனுடைய நடிப்பிலே உருவான ஹரா திரைப்படம் இந்த மாதம் 5ஆம் தேதி அன்று ஆஹா OTT தளத்திலே ஒளிபரப்பாக இருக்கிறது. பாரதி ராஜாவும் SPBயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தும் பாரதி ராஜாவோட முதல் 4 படங்கள்ல ஏன் SPB எந்த பாட்டும் பாடல? பாரதி ராஜாவோட 5வது படமான நிறம் மாறாத பூக்களில் தானே அவர் பாடியிருக்காருன்னு அடியார்ல இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடைய 2வது திரைப்படமான கிழக்கே போகும் ரயில், 3வது திரைப்படமான சிகப்பு ரோஜாக்கள், 4வது திரைப்படமான புதிய வார்ப்புள் ஆகிய படங்கள்ல SP பாலசுப்ரமணியம் ஏன் பாடலை அப்படின்றத பற்றி தெரியல. ஆனால் பாரதி ராஜா அறிமுகமான 16 வயதிலே படத்துல செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா என்ற பாடலையும் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற பாடலையும் SP பாலசுப்ரமணியம் தான் முதலிலே பாடுவதாக இருந்தது. அவருடைய குரல் ஒத்துழைக்காதன் காரணமாகத்தான் அவரால் அந்த பாடலை பாட முடியாமல் போயிட்டு அவருக்கு பின்னால அந்த பாடலை பாடியவர் தான் மலேசியா வாசுதேவன். விஜயோட பர்த்டே அன்னைக்கு அஜித் அவரோட படங்களோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றதை வழக்கமா வச்சிருக்காரு அப்படின்னு விஜயோட ஃபேன்ஸ் எல்லாமே குற்றம் சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. விஜய் ரசிகருடைய அந்த விமர்சனம் நியாயமானதுதான். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க டூரிங் டாக்கிஸை அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், சன் பிக்சர்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் கூட டைப் பண்ற பிளான்ஸ் இருக்கா? அப்படி பண்ணா இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் எல்லாருமே தமிழ் சினிமாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற OTT தளங்கள்ல இருந்து இதுவரைக்கும் டூரிங் டாக்கிஸுக்கு எந்த அழைப்பும் வரல. அப்படி அவர்கள் அழைப்பு விடுத்தால் நிச்சயமாக அவருடன் பேசி அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 6th மந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா விஜய் சேதுபதியோட படத்தை தவிர வேற எந்த முன்னணி ஆக்டர்ஸோட படமும் ரிலீஸ் ஆகல. இந்த தேக்க நிலைக்கு காரணம் என்னன்னு மலேசியால இருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு ஜனவரியிலே வெளியான கேப்டன் மில்லர் படத்திலே நடித்திருந்த தனுஷ், அயலான் திரைப்படத்தில் நடித்திருந்த சிவகார்த்திகேயன், லால் சலாம் திரைப்படத்தில் நடித்திருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகியோரெல்லாம் தமிழ் சினிமாவுடைய முன்னணி கதாநாயகர்களாக உங்களுக்கு தெரியலையா? சிவாஜி கணேசன், MGR 2 பேரும் நடிச்ச ஒரே படம் கூண்டுக்கிளி. அந்த படம் வெற்றி படமான கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. MGR, சிவாஜி ஆகிய இருவரும் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படமான கூண்டுக்கிளி அந்த காலகட்டத்திலே வெற்றி படமாக அமையல. சிவாஜி ப்ராப்பர் நவுன்னு சொல்லி அதுக்கு வரி விலக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி M10க்கு கொடுக்காம ஏன் M மகன்னு மாத்தினாங்கன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. அடிக்கடி நம்முடைய நிகழ்ச்சிகள்ல கூட அந்த பழமொழியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஆல் ஆர் ஈக்குவல், சம் ஆர் மோர் ஈக்குவல் என்று. அந்த பழமொழியைத்தான் உங்களுடைய கேள்விக்கு நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். SK படத்துல சந்தானம் காமெடியனா நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு அம்சிக்கரில இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. வாய்ப்பில்லை பாப்பு, வாய்ப்பில்லை. KS கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் நடுவுல நட்பு எப்படி இருந்ததுன்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணனுக்கும் நடிகர்களும் சிவாஜி கணேசனுக்குமான உறவு எல்லா காலகட்டத்திலும் ஒரே சீராகவே இருந்தது. தில்லானா மோகனம்பாள் படத்துல சிவாஜிக்கு அடுத்து நடிப்புல யாருக்கு அதிக மதிப்பெண் கொடுப்பீங்க? ஆச்சி மனோரமாவா, TS பாலையாவா, இல்ல நாகேஷான்னு திருமலை வாயில இருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல யாருடைய நடிப்பையும் குறை சொல்ல முடியாது. ஓரிரு காட்சிகளில் நடித்த நடிகர்கள் கூட தங்கள் பாத்திரத்தை உணர்ந்து மிகச்சிறப்பாக நடித்திருந்த திரைப்படம். ஆனாலும் தில்லானா மோகனாம்பாள் என்று சொன்ன உடனே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது சிக்கல் சண்முக சுந்தரம்னா அவருக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய நினைவுக்கு வருவது வைத்தி தான். சுஜாதா அவர்கள் எழுதிய வைரங்கள், தேவியின் காதலர்கள், இந்த 2 கதைகளையும் இப்ப படமாக்கினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நியூ டைரக்டர்ஸ் கிட்ட இந்த 2 கதைகளையும் சிபாரிசு பண்ணுவீங்களான்னு மதுரையில இருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கிற 2 கதைகள்ல வைரங்கள் கதையை பலமுறை நான் படிச்சிருக்கேன். மிகச்சிறப்பான கதை இது. அதை திரைப்படமாக எடுத்தால் நிச்சயமாக ஒரு நல்ல படமாக அதை அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சுஜாதாவுடைய கதைகளை படமாக்குறத சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றன. அதற்கான உரிமைகளை பெற வேண்டும் என்றால் அவருடைய மகன்கிட்ட தான் பேசணும். ஆனால் அவர் என்ன காரணத்தாலோ அவ்வளவு எளிதிலே யாருடைய தொலைபேசி அழைப்பையும் எடுக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கிட்ட பேசி அதற்கான அனுமதியை பெறுவது? இந்த இடத்துல சுஜாதாவுடைய குடும்பத்தோடு நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற நண்பர்களுக்கு என்னுடைய ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். அவர்களோடு பேசி இந்த பிரச்சனைக்கு நீங்கள் யாராவது ஒரு தீர்வு கண்டீங்கன்னா பல சுஜாதா நாவலை திரையிலே நம்ம பார்ப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அஜித்தோட மேரேஜ் ரிசப்ஷன்ல கலந்துகிட்ட ஜெயலலிதா அவர் அரசியலுக்கு கூப்பிட்டது உண்மையான தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து அஜித்துடைய திருமண விழாவிலே கலந்து கொண்ட புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவரை அரசியலுக்கு அழைத்தார் என்ற செய்தி
உண்மையான செய்தி இல்லை. மோஸ்ட் மூவிஸ்ல டயலாக் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஆண்களா இருந்தும் பெண்கள் பேசுற வசனங்களை கூட அவங்களால தத்ரூபமா எழுத முடியுதே, அதுக்கு என்ன ரீசன்? இதை பத்தி உங்களோட கருத்துக்கு என்னன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கடலாடியை சேர்ந்த பாலசுப்ரமணியத்துக்கு எப்படி இப்படி ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னு எனக்கு புரியல. ஒரு வசனகர்த்தாவை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் கதாபாத்திரங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற வில்லன் கதாபாத்திரத்துக்கும் அவர் தான் வசனம் எழுதுகிறாரு. அதே மாதிரி நகைச்சுவை பாத்திரங்களுக்கும் அவர் தான் வசனம் எழுதுகிறார். பல கொடுமையான வில்லன் பாத்திரங்களுக்கு அவரால் எப்படி வசனம் எழுத முடியுது? கற்பனை தானே. அது மாதிரி தான் பெண் கதாபாத்திரங்களுக்கு வசனம் எழுதுவதும். ஸோ நீங்க ரீசெண்டா சொல்லியிருந்தீங்க இதுக்கப்புறம் 2 பெரிய படங்களை ஒன்னா ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு. ஆனா இப்போ கங்குவான், வேட்டையன் படங்கள் ஒன்னா ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியல் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட கெரியர்லயே பிரம்மாண்ட பொருட்செலவுல எடுத்த படம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் இப்படி ரிஸ்க் எடுக்கிறது சரியான? ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்தோடு கங்குவா திரைப்படத்தை வெளியிடுவது அப்படின்ற முடிவை எந்த சூழ்நிலையில் அந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா எடுத்திருக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்று நான் சொல்ல மாட்டேன். கங்குவா திரைப்படம் தனியாக வெளியானால் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே குறைந்தது 1000 முதல் 1500 திரையரங்குகளிலே அந்த திரைப்படம் வெளியாக வாய்ப்பு இருக்குது. ரஜினியின் வேட்டையன் படத்தோடு வெளியாகும் போது நிச்சயமாக அந்த அளவுக்கு கங்குவா திரைப்படத்துக்கு திரையரங்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக கங்குவா படத்துடைய வசூலும் குறையும். அரசியலுக்கு வரவே மாட்டேன்னு சொன்ன கமல் எப்படி அரசியலுக்கு வந்தாருன்னு திருச்சியிலேருந்து சுந்தரம் கேட்டிருக்காங்க. ரஜினி அரசியலுக்கு வர ஆசைப்பட்டதற்கும் கமல்ஹாசன் அரசியலிலே அடியெடுத்து வைத்ததற்கும் அடுத்து விஜய் அரசியலில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை தான். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்படாமல் இருந்திருந்தால் எம்ஜிஆர் தனி கட்சியை தொடங்கி இருப்பாரா? மகாராஜா மூவில பாரதி ராஜாக்கு கேரக்டரே இல்லையே, அவர் எப்படி இந்த மூவியை அக்செப்ட் பண்ணாருன்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. நித்திலனுடைய இயக்கத்திலே உருவான மகாராஜா திரைப்படத்திலே பாரதி ராஜா நடித்தார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அன்புதான். நித்திலன் பாரதி ராஜா மீது வைத்திருந்த அன்பு, பாரதி ராஜா நித்திலன் மீது வைத்திருந்த அன்பு, இது ரெண்டும் தான் அந்த படத்திலே பாரதி நடிக்க காரணமாக அமைந்தது. ஹாலிவுட் மாஸ்டர் பீஸான தி காட்ஃபாதர் படம் தான் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தின உங்களோட கருத்துக்கு என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருப்பது உண்மைதான். தமிழ் சினிமாவிலே உள்ள படைப்பாளிகளை மட்டும் இல்லை, மொத்த இந்திய படைப்பாளிகளையும் மிக அதிகமாக பாதித்த திரைப்படம்னா அது காட்ஃபாதர். மறைந்த எழுத்தாளர் சுஜாதாவோட நாவல்ஸ்லாம் படிக்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி காட்சிகள்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். ஆனா அவங்களோட நாவல்ஸை சினிமாவா எடுத்தப்போ எல்லா படங்களுமே தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனா அவங்களே டைரக்டா கதை வசனம் எழுதிய எல்லா படங்களுமே பெரிய வெற்றி படமா மாறி இருக்கு. இந்த முரண்பாட்டிற்கு காரணம் என்னன்னு மதுரையில இருந்து முரளி கேட்டிருக்காங்க. சுஜாதாவுடைய எழுத்திலே உருவான நாவல்கள் பல படமான போது இந்த படங்களை எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சுஜாதாவுடைய எழுத்தை அந்த இயக்குனர் யாருமே சரியாக திரையிலே கடத்தவில்லை என்றுதான் நான் சொல்வேன். அதன் காரணமாகத்தான் அவருடைய பெரும்பாலான படைப்புகள் வெற்றி படங்களாக அமையலை. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் திரையிசை ரசிகர்களும் சரி, தமிழ் திரையுலகினரும் சரி, இன்று வரையிலே கொண்டாடுகின்ற ஒரு கவிஞர்னா அது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அப்படி இன்று வரையிலே நம்மால் கொண்டாடப்படுகின்ற கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தன்னுடைய முதல் பாடலை பதிவு செய்வதற்கு முன்னாலே எந்த அளவுக்கு பிரச்சனைக்கு ஆளானார் என்பதையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பாடலை எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது என்பதை பற்றியும் தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பாசமலை என்ற பெயரில் உருவான அந்த படத்துக்கு இசையமைத்தது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், பாடல்களை எழுதியது மருதகாசியும் கவிஞர் கண்ணதாசன். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அவர் 2 பேருமே பாட்டுக்களை மாற்றி மாற்றி எழுதி கொடுத்தாங்க. ஆனால் எந்த பாடலுமே சரியாக அமையவில்லை. அப்படிப்பட்ட நிலையில தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞர் ஒரு பாட்டை எழுதி கொண்டு வந்திருக்காரு. இந்த சூழ்நிலைக்கு மிக சரியாக இருக்கும் போல இருக்கு, பயன்படுத்தி பாருங்கள் என்று ஒரு பாடல் காகிதத்தை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் நீட்டினார். அந்த படத்துடைய தயாரிப்பு நிர்வாகியாக அப்போது இருந்த சுலைமான் என்பவர். சுலைமான், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? 2 பெரிய கவிஞர்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு சரியான பாட்டை அமையாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரோ புது பையன் எழுதினான்னு ஒரு பாட்டு காயத்தை கொண்டு வந்து என்கிட்ட நீட்டுறீங்களே என்று சொல்லி அந்த பாடல் வரியிலே அலட்சியப்படுத்தி அவரை அனுப்பி வைத்து விட்டார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த சம்பவம் நடந்து 2-3 நாட்களுக்கு பின்னாலும் அந்த காட்சிக்கேற்ற சரியான பாடல் அமையவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் அந்த இளைஞனை அழைத்து கொண்டு வந்தார் சுலைமான். இந்த இளைஞர் எழுதியிருக்க பாட்டை ஒரு முறை படித்து தான் பாருங்களேன். படித்து பார்த்து நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த பாடலை அவர்கிட்டயே கொடுத்து அனுப்பிச்சி வச்சிருங்க என்று சுலைமான் சொன்ன உடனே அவருடைய நச்சரிப்பு தாங்காமல் அந்த பாடலை வாங்கி படிக்க ஆரம்பித்தார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன்.
குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் என்ற அந்த பாடல் வழியில படித்து பார்த்த உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த பாடல் காட்சி எந்த இடத்திலே அந்த படத்திலே அமையவிருந்ததோ அந்த பாடல் காட்சிக்கான சூழலுக்கு இதைவிட சரியான வார்த்தைகளே அமைய முடியாது என்ற அளவிலே அந்த வரிகள் அமைந்திருந்தன. அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்கின்ற ஒரு அற்புதமான பாடலாசிரியரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் செய்தது என்று தான் சொல்ல வேண்டும். இனி எந்த புது பாடலாசிரியர் ஒரு பாடலை எழுதி கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த பாடலை முழுமையாக படித்து பார்க்காமல் அந்த பாடலாசிரியரை பற்றி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தை எம்.எஸ். விஸ்வநாதன் மனதிலே விதைத்ததில் அந்த பாடலுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.